புதுமண தம்பதிகள் அடிக்கடி சந்திக்கும் பாலியல் சிக்கல்கள் உங்களுக்கும் நடந்ததா? திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை சும்மா கதை போல் இனிமையாக இருக்கும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனாலும் உண்மையில் யாரும் திருமணத்துக்கான சவால்களுக்கு முழுமையாக தயார் நிலையில் இருப்பதில்லை. குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையில் பலரும் புதுமண தம்பதிகள் எப்போதும் சிறந்த செக்ஸ் வாழ்க்கையோடு இருப்பார்கள் என்று நம்புவார்கள். ஆனால் உண்மை வேறுபட்டது. ஆரம்ப நாட்களில் பலருக்கும் உடல் இணக்கத்தில் சிக்கல்கள் வருவது சாதாரணம். இது சரியாக கையாளப்படாவிட்டால் திருமணத்தில் தகராறுக்கும் வழிவகுக்கும். அப்படியானால் புதுமண தம்பதிகள் அதிகம் சந்திக்கும் சில பொதுவான பாலியல் சிக்கல்களை பார்ப்போம். 1. அடிக்கடி உடலுறவு பற்றிய குழப்பம். திருமணத்தின் ஆரம்பத்தில் இருவரும் அதிக ஆர்வத்தோடு இருப்பார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து எவ்வளவு தடவை உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் வரும். ஒருவருக்கு அதிகம் விருப்பம், மற்றவருக்கு குறைவு என்றால் சிறிய பதட்டம் தோன்றும். 2. கருத்தடை பயன்படுத்தும் சிக்கல்கள். பல ஆண்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கும். குறிப்பாக ஆணுரை பயன்படுத்துவதில் சிரமம் ஏற்படலாம். இதனால் வெட்கம், நெருடல் ஏற்பட்டு விஷயம் சிக்கலாக மாறும். மனைவியும் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் சங்கடப்படுவார். 3. ஆர்வம் குறைவாகி விடுதல். ஆண்களுக்கு முன்கூட்டியே விந்து வெளியேறுதல், பெண்களுக்கு உச்சக்கட்டத்தை அடைய முடியாமை போன்ற சிக்கல்கள் ஆரம்ப நாட்களில் பொதுவாக வரும். இதனால் தம்பதிகள் தங்கள் வாழ்க்கை சிதறிவிட்டது என்று எண்ணி தவறாக புரிந்து கொள்வார்கள். உண்மையில் நல்ல செக்ஸ் வாழ்க்கைக்கு நேரமும் பழகுதலும் அவசியம். 4. பழைய கட்டுக்கதைகளின் தாக்கம். முதல் இரவில் இரத்தப்போக்கு வரவேண்டும் போன்ற பழைய நம்பிக்கைகள் இன்னும் சிலரிடம் உள்ளது. அது நடக்காவிட்டால் பெண்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அதேபோல் ஆண் பெண்ணை திருப்திப்படுத்தவில்லை என்றால் அவர் கேலிக்குரியவராகி போகிறார். இது உறவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். 5. தேவைகள் குறித்து பேசாமல் இருப்பது. பாலியல் தேவைகள், விருப்பங்கள் குறித்து தம்பதிகள் பேசாமல் இருப்பது பெரிய தவறு. எல்லா நேரமும் உடலுறவு அவசியமில்லை, சில சமயம் அன்பான அரவணைப்பு போதும். அதனால் திறந்த மனதோடு பேசிக்கொள்வது தான் உறவை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் முக்கிய ரகசியம்.